Our next exercise 5.5 first sum. So find the centroid of the triangle whose vertices are கொடுத்திருக்காங்க. Two sums கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? So முதல்ல A, B, C points கொடுத்திருக்காங்க. Second sum A, B, C ன்னு சொல்லிட்டு 3 sums கொடுத்திருக்காங்க. So first sum ஓட solution பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2, -4 வந்துட்டு x1, y1 எடுத்துக்கோங்க. Next B பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு -3, -7 இதுக்கு வந்துட்டு x2 y2 எடுத்துக்கோங்க. 7, 2 வந்துட்டு x3 y3 ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் சென்ட்ராய்டு எக்ஸ் ஒய்க்கான ஃபார்முலா x1 + x2 + x3/3, y1 + y2 + y3/3 ஓகேங்களா. ஸோ we are substituting in the formula x1 y1 values and x3 values. ஸோ x1 values வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 2 ப்ளஸ் x2 ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா -3 ப்ளஸ் x3 ஓட வேல்யூ 7/3 கமா. ஸோ y1 வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா -4 ப்ளஸ் y2 வேல்யூ -7 ப்ளஸ் y3 ஓட வேல்யூ 2/3 ஓகேங்களா. ஸோ 2 + 7 வந்துட்டு நமக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா 9 கிடைக்கும். 9 - 3 வந்துட்டு 6 ஓகேங்களா. ப்ளஸ் சிம்பிள் அப்போ +6/3 கம்மா. ஸோ மைனஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. -4 -7 -11. ஸோ -11ல் வந்துட்டு 2 சப்ட்ராக்ஷன் பண்ணுறப்போ -9/3 ஓகேங்களா. ஸோ 3 1s are 3, 2 3s are 6, 3 1s are 3, 3 3s are 9. ஸோ அப்போ 2, -3 ஓகேங்களா. திஸ் ஆர் தி ஃபர்ஸ்ட் ஒன் சொல்யூஷன். நெக்ஸ்ட் செகண்ட் சம் -5, -5 this values x1 y1 and 1, -4 these values are x2, y2. So -4, -2 these values are x3 and y3. So centroid formula G x, y. So x1 + y1 plus is sorry x1 + y1 plus sorry x1 + x2 + x3/3, y1 + y2 + y3/3 ஓகேங்களா. ஸோ இது நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ -5 - 4 டோட்டலி ஆட் பண்ணால் -9. ஸோ -9 1 வந்து சப்ராக்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு ஸோ சைன் வந்து ஆப்போசிட் சைனில் இருக்கிறதுனால சப்ராக்ஷன். ஸோ 9 + 1 சப்ராக்ஷன் பண்ணுறப்போ -8/3 கிடைக்கும் நமக்கு. கமா. ஸோ -5 - 4 வந்துட்டு -9 -2. ஸோ அப்போ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் -11/3 ஓகேங்களா. திஸ் இஸ் ஆர் தி செகண்ட் ஒன் சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். If the centroid of a triangle is at 4, -2 and 2 of its vertices are 3, -2 and 5, 2, then find the third vertex of the triangle கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சென்ட்ராய்டு கொடுத்துட்டாங்க. 4, -2 வந்துட்டு சென்ட்ராய்டு கொடுத்துட்டாங்க ஒரு ட்ரையாங்கிளில். ஸோ அதோட ஏ வேல்யூ கொடுத்துருக்காங்க 3, -2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பி பாயிண்ட்ஸ் வந்துட்டு 5, 2 பி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சி பாயிண்ட்ஸ் மட்டும் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ சொல்யூஷன் சென்ட்ராய்டு ஜி x, y வேல்யூ வந்துட்டு 4, -2 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 2 வெர்டிஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ x1 y1 எடுத்துக்கோங்க. ஸோ அதோட ஃபஸ்ட்டு ஏ பாயிண்ட்ஸ் வந்து 3, -2. x2, y2 வேல்யூ வந்துட்டு ஸோ பி வேல்யூவில் எடுத்துக்கலாம் 5, 2. ஸோ we are finding x3, y3 வேல்யூ தான் நமக்கு தேவை ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு சென்ட்ராய்டு ஜி ஈக்குவல் டு 4, -2 ஓகேங்களா ஈக்குவல் டு x1 + x2 + x3/3, y1 + y2 + y3/3 ஓகேங்களா. ஸோ வந்து x1 வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 அதை சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ப்ளஸ் x2 வேல்யூ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 5 + 5 ப்ளஸ் x3 வேல்யூ நமக்கு தெரியாததுனால நமக்கு எது அதான் கண்டுபிடிக்க போகிறதுனால அதை அப்படியே வச்சுக்கோங்க /3. ஸோ y2 வேல்யூ வந்து y1 வேல்யூ -2 ப்ளஸ் y2 வேல்யூ வந்துட்டு +2 ப்ளஸ் y3/3. ஸோ நமக்கு வந்துட்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சென்ட்ராய்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 4, -2ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு
ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம், செகண்ட் பாயிண்ட் செகண்ட் ஒன்க்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு 8+x3/3 அதுக்கு எது ஈக்குவல் பண்ணலாம், 4க்கு வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு y3/3, ஸோ அது வந்துட்டு -2க்கு வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கோம். ஸோ வந்துட்டு 8+x3/3 = 4. ஸோ 8+x3 = 3 4s are 12. ஸோ x3 = 12 - 8 வரும். ப்ளஸ் வந்துட்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா சப்ராக்ஷனாக மாறும். ஸோ 12 - 8 x3 = சப்ராக்ஷன் பண்ணுறப்போ 4. நெக்ஸ்ட்டு ஸோ y வேல்யூ பார்க்கலாம். y3/3 = -2க்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ y3 = 3 2s are -6. ஏன்னா மைனஸ் இருக்குதுன்னா -6. ஸோ அப்போ y3 = -6 is the answer. நெக்ஸ்ட்டு the third vertices நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். x3 y3 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ அது x3, y3 = ஸோ x3 வேல்யூ 4 and y3 வேல்யூ -6. Next we are going to the third sum. Find the length of median through A of triangle whose vertices are A கொடுத்துட்டாங்க -1, 3 and B points கொடுத்துருக்காங்க 1, -1, C points கொடுத்துருக்காங்க 5, 1. ஓகேங்களா? we are going to the solution. D வந்துட்டு x, y is the mid point BCக்கு வந்துட்டு கிடைக்கும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ D x, y = x1 + x2/2, y1 + y2/2. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு என்ன 1 + 5/2 -1 + 1/2. ஓகேங்களா? ஸோ அப்போ 2 ஆட் பண்ணுறப்போ 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறப்போ 1 + 5 வந்து 6/2, -1 + 1 0/2. ஓகேங்களா? ஸோ 2 1s are 2, 3 2s are 6, 3. ஸோ இது ஃபுல்லாமே நமக்கு என்ன கிடச்சிடும், 0 கிடச்சிடும். ஸோ AD is the median of through A. ஓகேங்களா? ஸோ அப்போது லென்த் ஆஃப் ADக்கு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ x2 - x1 whole square + y2 + y1 whole square. ஓகேங்களா? அப்போ x2 வேல்யூ 3 - x1 வேல்யூ -1 whole square + y2 வேல்யூ 0 - y1 வேல்யூ 3 whole squares. ஓகேங்களா? ஸோ அப்போ 3 இருக்குது, -1 இருக்குது whole square ப்ளஸ் ஸோ இதுலேருந்து இது சப்ராக்ஷன் -3 whole square. ஓகேங்களா? ஸோ அப்போ 4 + 1 3 + 1 4 4 square means 16. நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே மைனஸாக மாறும். அப்போ 3 ஸ்கொயரை நம்ம -3 ஸ்கொயர் பண்ணுறப்போ +9 வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ -to ப்ளஸ்ஸாக மாறும். ஃபார்முலாவில் ஆல்ரெடி ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ 16 + 9 = √25. ஸோ நமக்கு வந்துட்டு 5 யூனிட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு we are going to the fourth sum. The vertices of a triangle are 1, 2, 4, 3 and 4, k. If the centroid of the triangle is at the point 5, -1, the find the value of anu கேட்டிருக்காங்க. h + k whole square plus h + 3k whole squares கேட்குறாங்க. ஓகேங்களா? சொல்யூஷன் vertices of triangle கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு 1, 2 அதுக்கு வந்துட்டு நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம், x1 y எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் வந்துட்டு x2 y2 எடுத்துக்கோங்க. ஸோ தேர்ட் ஒன் கொடுத்துருக்கிறது -4, k வந்து x3, y3 வேல்யூவாக எடுத்துக்கலாம். ஸோ சென்ட்ராய்டு G = x, y = 5, -1. G பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியும். சென்ட்ராய்டு ஃபார்முலா x1 + x2 + x3/3, y1 + y2 + y3/3. ஸோ அதுக்கு நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 5, -1ன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 1 + h + -4/3. ஓகேங்களா? ஸோ y1 வேல்யூ 2 + y2 வேல்யூ -3 + k/3. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு இதுக்கு வந்து இதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம், இது வந்து இதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு 1 + 1 - 4 வந்துட்டு சப்ராக்ஷன் பண்ணணும் -3 + h/3 = ஸோ 5க்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா 2 -3 + k/3 = -1. ஓகேங்களா? ஸோ அப்போ -3 + h ஸோ இது என்னென்னு கேட்டிங்கன்னா 3 5s are 15, ஸோ இதில் சப்ராக்ஷன் பண்ணுறா -1 + k = 3 1s are 3, ஸோ -3. ஓகேங்களா? ஸோ அப்போ h இந்த பக்கம் இருக்கிற -3 அந்த பக்கம் போகிறப்போ +3 மாறும். 15 + 3 h = 18. நெக்ஸ்ட்டு k என்னன்னு கேட்டிங்கன்னா -3 ரைட் சைடில் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்க -1 ரைட் சைட் போகிறப்போ நமக்கு வந்துட்டு பாசிட்டிவாக மாறும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு -3 + 1 ஸோ k = சப்ராக்ஷன் நடக்கும் -2.
ஓகேங்களா. ஸோ அது நமக்கு இந்த வேல்யூஸ் தான் வந்து கேட்குறாங்க. ஹெச் ப்ளஸ் கே ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் 3k ஹோல் ஸ்கொயர்ஸ் கேட்குறாங்க. நம்ம ஹெச் வேல்யூ கண்டுபிடிச்சோம், கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அதை ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறப்போ ஸோ ஹெச்சோட வேல்யூ 18 ப்ளஸ் கேவோட வேல்யூ -2 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ஃபார்முலாவில் ஹோல் ஸ்கொயர் கொடுக்குறதுனால ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச்சோட வேல்யூ 18 ப்ளஸ் 3 ஃபார்முலாவில் 3 இருக்குது இன்ட்டு கே வேல்யூ -2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்துட்டு இதுலேருந்து 18 இருக்குது, இது வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா 4 கிடைக்கும், -4. ஸோ 18 ப்ளஸ் 2 வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா 16 கிடைக்கும், 16 ஸ்கொயர் ப்ளஸ் ஸோ இதுலேருந்து சப்ராக்ஷன் பண்ணுறப்ப 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 ஸ்கொயர் மீன்ஸ் ரூட் 256 ப்ளஸ் 12 ஸ்கொயர் மீன்ஸ் 144. ஸோ 2 ஆட் பண்ணுறப்போ ரூட் 400. ஸோ ரூட்லேருந்து நமக்கு 400 ரூட் எடுக்கிறப்போ 20. நெக்ஸ்ட்டு 5th sum. ஸோ ஆர்த்தோசென்டர் அண்ட் சென்ட்ராய்டு ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் ஏ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க -3, 5 அண்ட் பி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 3, 3 ரெஸ்பெக்டிவலி. இஃப் சி இஸ் த circumcenter and AC is the diameter கொடுத்துருக்காங்க ஆஃப் த சர்க்கிள், தென் ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் கேட்குறாங்க. சொல்யூஷன் ஸோ வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஹெச் வேல்யூன்னு எடுத்துக்கலாம். A equal to -3, 5, G value centroid வந்துட்டு B value 3, 3 and S value circumcenter C ன்னு எடுத்துக்கலாம். அது G வந்து divides H and S is the ratio எடுத்துக்கிறாங்க 2:1. ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோ வந்து M:1, N equal to 1:2. ஓகேங்களா. திஸ் ஆர் தி பாயிண்ட்ஸ். ஸோ பி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க x, y. ஸோ நமக்கு மிடில் பாயிண்ட்ஸ் ரேஷியோ கொடுத்துட்டு மிடில் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா mx2 + nx1 / m + n ஃபார்முலா, my2 + ny1 / m + n. ஓகேங்களா. ஸோ நமக்கு x வேல்யூ y வேல்யூ கொடுத்துட்டாங்க 3, 3 சொல்லிட்டு. ஸோ mோட வேல்யூ நமக்கு ரேஷியோ 1:2 ரேஷியோவில் கொடுத்ததுனால இது வந்து mன்னு எடுத்துக்கலாம், இது வந்து nன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ we are substituting the m values 1 எடுத்துக்கலாம் இன்ட்டு x2 ப்ளஸ் என்னோட வேல்யூ 2 இன்ட்டு x1 வேல்யூ 3 பை ஸோ m + n மீன்ஸ் 2 + 1. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு mோட வேல்யூ 1 இன்ட்டு y2 ப்ளஸ் என்னோட வேல்யூ 2 இன்ட்டு 5 பை 2 + 1. ஓகேங்களா. ஸோ அப்போ 3, 3 வந்துட்டு 1 இன்ட்டு x2 -2 3s are 6/3. 2 + 1 3, y2 + 5 2s are 10/3. ஓகேங்களா. ஸோ அப்போ x2 - 6/3 ஈக்குவல் டு ஸோ நமக்கு வந்துட்டு இது வந்து இதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நெக்ஸ்ட் இருக்க y வேல்யூ வந்துட்டு yக்கு வந்துட்டு ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ x2 - 6/3 ஈக்குவல் டு 3. So x2 - 6 equal to 3 3s are 9. x2 value equal to 9 + 6. x2 equal to 9 + 6 வந்து 15. Next y2 + 10/3 equal to 3. So y2 + 10 equal to 3 3s are 9. So y2 equal to 9 - 10. So y2 equal to subtraction -1. ஓகேங்களா. ஸோ ஏசிக்கான லைன் செக்மெண்ட் ஸோ 5 - 3 whole square. ஓகேங்களா. ஸோ x2 - x1 whole square means so 5 - 3 y1 value -3 whole squares plus x2 - x1 whole squares. ஓகேங்களா. ஸோ அப்போது இது ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ 5 - ப்ளஸ்ஸாக மாறும் 3. ஸோ 5 + 3 8 whole square means 8 square plus -1 - 5 - 6 whole square is equal to so 8 square means sorry this is 15 square. ஓகேங்களா. ஸோ அப்போ 15 + 3 வந்துட்டு 18 square. ஓகேங்களா. ஸோ அப்போ 18 square means 324 plus 6 are 36 minus plus. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ ரூட் 360 ஈக்குவல் டு ஸோ இதுக்கு நம்ம ரூட் எடுக்கிறப்போ 36 × 10ன்னு டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 36க்கு ரூட் வந்துட்டு 6 × √10. ஓகேங்களா. திஸ் ஆர் தி சொல்யூஷன்.
நெக்ஸ்ட்டு ஸோ ஏசி இஸ் டயாமீட்டர் ஆஃப் சர்க்கிள் கொடுத்துட்டாங்க. ஸோ ரேஷியோ வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ரேடியஸ் வந்துட்டு 1/2 ஏசின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆஃப் இன்ட்டு ஏசியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 6 × √10 ஈக்குவல் டு 2 1s are 2 3 2s are 6 3 × √10 units. Next we are going to the sixth sum. ABC is a triangle whose vertices are A value 3, 4, B value -2, -1 and C value 5, 3. If G is the centroid and BDCG okay is a parallelogram, then find the coordinates of the vertex D. Okay, so we are going to the solution. Centroid G form வந்துட்டு x1 plus x2 plus x3 by 3, y1 plus y2 plus y3 by 3. So G ஓட value x, y ஓட value என்னன்னு கேட்டிங்கன்னா so we are substituting the values 3 plus -2 plus 5 by 3, 4 plus -1 plus 3 by 3 ஓகேங்களா. ஸோ நம்ம சப்ராக்ஷன் பண்ணுறப்போ என்ன கிடைக்குன்னா 3 ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ அப்போது 3 + 5 வந்து 8 -2 ஓகேங்களா. ஸோ 8 - 2 by 3, 4 + 3 7 7 - 1 by 3 ஓகேங்களா. ஸோ சப்ராக்ஷன் பண்ணுறப்போ 6 by 3, 6 by 3 ஓகேங்களா. 3 1s are 3 2 3s are 6 3 1s are 3 2 3s are 6 okay. So centroid formula is points 2, 2 ஓகேங்களா. In a parallelogram diagonals bisect each other, therefore the midpoint of DG equal to a midpoint of BC ஓகேங்களா. ஸோ அப்போது x plus 2 by 2, y plus 2 by 2 ஓகேங்களா. ஸோ x value -2 plus y value 2 by 2. Next -1, 3 by 2. So இப்போ x plus 2 by 2 equal to so 3 by 2 நமக்கு ரேஷியோ கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு 3 by 2. So y plus 2 by 2 equal to 2 by 2 ஓகேங்களா. ஸோ அப்போது x plus 2 equal to 3 by 2 இது வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா டிவிஷனில் இருக்குது, அந்த பக்கம் போச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா ரெசிப்ரோக்கலாக மாறும் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்துட்டு 2 by 1 2 2 கேன்சல் ஆகும். ஸோ x plus 2 equal to 3. ஸோ இந்த பக்கம் இருக்க +3 equal to இந்த பக்கம் வரப்போ -3 வரும். ஸோ இதுலேருந்து சப்ராக்ஷன் பண்ணுறப்போ x equal to 1. ஸோ அதுதான் வந்துட்டு எக்ஸோட வேல்யூ. ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து y plus 2 by 2 equal to 2 by 2. ஸோ 2 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இது வந்து அதே மாதிரி தான் ரெசிப்ரோக்கலாக மாறுறப்போ நமக்கு என்னென்னா 2 by 1 கிடைக்கும். 2 2 கேன்சல் ஆகும், பேலன்ஸ் உள்ளது 2 தான் ஓகேங்களா. ஸோ அப்போ y plus 2 லெஃப்ட் சைடில் y plus 2 equal to ரைட் சைடில் 2 இருக்குது, பேலன்ஸ் 2. ஸோ அப்போ y equal to 2 இந்த பக்கம் இருக்க லெஃப்ட் சைடில் இருக்க +2 equal to அந்த பக்கம் போகிறப்போ -2 equal to 0. அப்போ y equal to 0. Therefore the coordinates of the vertices G points வந்து x, y equal to 1, 0. Next so we are going to the seventh sum. If and or midpoints of the sides of a triangle, then find the centroid of the triangle. Solution: the centroid of the triangle obtained by joining the midpoints of the sides of a triangle is the same as the centroid of the original triangle. The midpoints of the sides of the triangle are given as so 3 by 2, 5, 7, -9 by 2, 13 by 2, -13 by 2 ஓகேங்களா. ஸோ centroid formula x1 plus x2 plus x3 by 3, y1 plus y2 plus y3 by 3. So x1 value 3 by 2 plus x2 value 7 by 1 plus x3 value 13 by 2 ஓகேங்களா by 3, y1 value 5 plus y2 value -9 by 2 plus y3 value வந்துட்டு -13 by 2 by 3 ஓகேங்களா. ஸோ அப்போ வந்துட்டு இதுக்கு எல்லாமே எல்சிஎம் எடுத்திங்கன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுத்துக்கு வந்துட்டு டினாமினேட்டர் வந்து ஈவனாக இருக்குது. ஸோ சென்ட்ராய்டுக்கு வந்துட்டு சென்ட்ராக இருக்க வேல்யூக்கு வந்துட்டு ஸோ 2 வரணும்னா அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நியூமரேட்டரும் டெனாமினேட்டரும் சேமாக இருக்கிற நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 + 7 2s are 14. இங்கே வந்து 2 1s are 2, நமக்கு டெனாமினேட்டர் 2 கிடச்சிரும்
ஓகேங்களா. டெனாமினேட்டர் ஈவனாக இருந்தால் நியூமரேட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், நம்ம லோயர் கிளாஸஸ்லேயே பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ அப்போ ப்ளஸ் 13/3/2 கம்மா. ஸோ இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து 2ன்றது 2 நம்பர்ஸ்க்கு வந்துட்டு ஈவனாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பருக்கு வந்துட்டு டினாமினேட்டர் 1 இருக்கிறத நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இது 2 இருந்தால் தான் மேலே வந்து ஆடோ சப்போ பண்ண முடியும். அப்போ வந்துட்டு இங்கே 2 வரணும்னா 2/2 பண்ணால் மட்டும்தான் நமக்கு வேல்யூஷன் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா. அப்போ 5 2s are 10 -9 -13/2/3. ஸோ அப்போ டோட்டலாக ஆட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா 30/2/3 கம்மா -12/2/3. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்துட்டு இதுக்கு கீழே நம்ம வந்துட்டு என்ன இருக்கலாம், 1 இருக்கிறதா, டெனாமினேட்டர் 1 இருக்கிறதா நினச்சிக்கலாம். ஸோ அது வந்துட்டு நம்ம டிவிஷன் வந்துட்டு நம்ம வந்து மேலே கொண்டு போகிறப்போ ரெசிப்ரோக்கில் அப்போ 1/3 மாறும். ஓகேங்களா. ஸோ அப்போ 2 1s are 2 15 2s are 10 15/3 கிடைக்கும் நமக்கு. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா 2 1s are 2 6 2s are 12 -6/3. ஸோ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். 3 1s are 3 5 3s are 15 3 1s are 3 2 3s are 6. ஸோ 5, -2 is the answer.